ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஒரு சில தமிழ் சென்டென்சஸை எப்படி நம்ம இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி பேசலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அவர் என்னை கண்ணியமாக நடத்தினார். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, he treated me with dignity. he treated me with dignity. அவரு ரொம்ப கராரான ஆளு. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, he is a very rigid person. he is a very rigid person. நான் சந்தித்ததிலேயே மிகவும் பிடிவாதமான மனிதர் அவர். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, he was the most obstinate man I have ever met. he was the most obstinate man I have ever met. இவ்வளவு பிடிவாதமாக இருக்காதே. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, don't be so obstinate. don't be so obstinate. இங்க obstinateக்கான தமிழ் அர்த்தம் பிடிவாதம். அவர் ஒரு இரக்கமற்ற நபர். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, he is a ruthless person. he is a ruthless person. இங்க ரூத்லெஸ்க்கான தமிழ் அர்த்தம் இரக்கமற்ற. அவர் ஒரு கல் நெஞ்சம் கொண்டவர். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, he is a stony hearted. he is a stony hearted. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா? அப்ப இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.